ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து 1 ஸ்பூன் கசகசா, இது போல் 2 துண்டு அளவுக்கு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், அதே போல் 2 கிராம்பு, அடுத்ததாக ஒரு 5 போல் வரமிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே 2-3 கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுவோம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ வறுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சு. கருக விடாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருவோம். அப்போ தான் வதக்க முடியும். இது போல் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருவோம். இதில் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 1 மட்டும் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாயிரும், அதனால் கம்மியாக தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ இறக்க போகிறோம் இல்லையா, இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காயை துண்டு எடுத்து கூட போட்டுக்கலாம். சரி, நம்ம தேங்காய் துருவல் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. இதையும் ஆற வச்சு மசாலா மொத்தமே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் ஆறட்டும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்ல மணமாக ருசியாக இருக்கணும்னா நல்லெண்ணெயில் செய்யணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை போட்டுடலாம். இது கூட பட்டை கிராம்லாம் நம்ம தாளிக்க வேண்டாம், வெறும் வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். போட்டு இதை வதக்கி விடுவோம். நல்லா கலர் மாறட்டும் லைட்டாக. வெங்காயம் நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ நாட்டுக்கோழி, தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வரமிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுவோம். இது வதங்கிட்டு இருக்கட்டும், நான் போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுங்களையும் சிக்கன் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசால் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்குருவோம். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், சும்மா ஒரே 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குழம்பு வந்து நம்ம ஊற்றி சூப் மாதிரி குடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குவோம். அதே போல் குக்கரில் செய்கிறதுனால குழம்பு வத்தாது. நாட்டுக்கோழி வதங்குறப்போ உப்பு சேர்த்தோம். சரி, இப்போ மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு சரி பார்த்து நம்ம உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். நான் வந்து 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டு குக்கரில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு வந்து சூப்பராக வெந்திருக்கும், கறி மசாலா எல்லாம். ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கும் மறுபடியும் கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பக்குவத்துக்கு வரும். கறியும் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலோ இல்லை மசாலா வாசம் அப்படியே இருந்தாலோ இப்போ நம்ம அந்த 10 நிமிஷம் வேக வைக்கிறதுல சரியாக வெந்து வந்துடும். கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்த வரைக்கும் மல்லித்தலை, அதுக்கப்புறம் மேலே கருவேப்பிலை தூவுறது, மல்லித்தலை தூவுறது, இது எதுவுமே இருக்க வேண்டாம். அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம சாப்பிட்றது தான். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்து ஊற்றினாலே ரொம்ப தண்ணியாக இருந்ததா, இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மசாலாவோட சேர்த்து இருக்குது. அந்த மாதிரி தான். அதே போல் கறி வேகலைன்னா கூட மறுபடியும் இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ வெந்துடும். அவ்வளோதான், இதோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இறக்கிக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே இறக்கிடுறது தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.